யங்ஸ்டர்ஸ், நான் கொஞ்சம் மென்டல். காலிஸ்தெனிக்ஸ்க்கு முக்கியமா எனக்கு தெரிஞ்சது ஹேண்ட் பவர் அதிகமா இருக்கணும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஸோ அதனால வந்து ஹேண்ட் பவருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸை இன்னைக்கு பண்ண போறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற நீ? என்னென்னக்கா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. பார்க்காதீங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க. சும்மா இருந்தா வீட்டில் வாய்ப்பில்லை ராஜா. யங்ஸ்டர்ஸ், சொல்லப்போனால் 1 மந்த் பேசிக்ஸ் தான் போட போகிறேன். அதில் புஷ்அப்ஸ் கம்பல்சரி இருக்கணும். புஷ்அப்ஸ் வந்து நான் 3 வேரியேஷனில் போட போகிறேன். அதில் வந்து டைமண்டு, மிடில், லாங் இது 3மே போட போகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக டபுள் பார், சிங்கிள் பார் இது 2மே ஒரு செட்டில் 10 இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா சொல்லி 3 செட்டை 30 தான் முடிக்க போகிறேன். சொல்லப்போனால் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருந்தால் நாம நெக்ஸ்ட் ஹெல்த்தியாக இருக்க முடியும். என்னடா வருஷமா வளன்னு பேசிட்டு இருக்காங்க நினைக்காதீங்க. உங்களுடைய காலிஸ்தெனிக் லைஃப் சைக்கிளை நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹெல்த்தியாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்னங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தர போகிறேன். நான் சொல்லித்தரதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூட்டோரியல்ஸை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. சும்மா இருக்காதீங்க. ஏதாவது ஒரு சில எக்ஸசைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ முக்கிய பேசுனதுக்கு ஒரு ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டிட்டு போங்க. நாளைக்கு பார்ப்போம். See you, bye bye.